ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளிட்ட மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்காக வீரா கஞ்செல்லாம் வச்சு கொடுத்தா நான் தான் கொண்டுட்டு வந்தேன். ஆனால் எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னு நான் பேச போயிட்டேன். கஞ்செல்லாம் குடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கவும் இதை கிட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜய் தானே அவள் கஞ்சி வச்சு கொண்டுட்டு வந்தேன்னு சொன்னா, ஆனால் வீராலாம் நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்குறா, அவள் எதுக்காக இப்படி போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கவும், அப்போ மாறன் அவங்க சொல்கிறாங்க, இது எதுக்கு தான் நீ வீரா கிட்ட பேசாமல் இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்போ வள்ளி சொல்கிறாங்க, வீரா தானே எனக்காக கஞ்சி வச்சு கொடுத்தா, அப்போ அவளே எனக்கு கொண்டு தந்திருக்க வேண்டியதுன்னு. அப்படிங்கும்போது அது எப்படி உனக்கு இருக்கிற அதே கோவம் தானே அவளுக்கு இருந்துட்டு இருக்குது, நீ எப்படி உன் பக்கம் நியாயம்னு சொல்லி நீ பேசிட்டு கோவத்தோடு இருக்கிறியா, அதே மாதிரிக்கு தான் அவள் பக்கம் நியாயம்னு சொல்லிட்டு அவளும் கோவத்தோடு இருக்கிறா. இப்படி ரெண்டு பேரும் வீம்பு பிடிச்சிட்டு இருக்கனால யாருக்கு நஷ்டம்? நான் சொல்கிறது கேளு, நீ வீரா கிட்ட பேசினேன்னா அவ்வளோதான், அவள் உங்ககிட்ட பேசிடுவா அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீரா அப்படி இப்படி சொன்னதுமே, என்னதான் இருந்தாலும் நம்ம வீரா கிட்ட இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்க கூடாதோ, நம்ம வீரா கிட்ட பேசியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா அவங்க பிருந்தாவையும் கார்த்தியும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கவும், அப்போ அவங்க விஜய் வராங்க. விஜய் வந்ததுமே அவங்க ரெண்டு பேரும் தனிமையா இருந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னை வெறுப்பத்ததுக்காகவே இப்படி தனியாக நின்று பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கவோ, ஆமா அப்படின்னே வச்சுக்கோ, என்ன இருந்தாலும் சரிதான், பிருந்தா கழுத்துல தான் நான் தாலி கட்டி இருக்கிறேன், அவ என்னுடைய பொண்டாட்டி, அதனால நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ, அப்போ பிருந்தா கழுத்துல தாலி கட்டி இருக்கிறீங்கன்னா அப்போ ஏன் கழுத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும், உன் கழுத்துல இருக்கிறதுலாம் அதுக்கு தாலினே சொல்ல முடியாது, உண்மையை சொல்லப்போனா அது ஒரு கயிறு, அது நீயே இஷ்டப்பட்டு கெட்டிக்கிட்ட, அவ்வளோதான் சொல்ல முடியும், ஆனால் பிருந்தா தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே விஜய் கோவத்தோட நேராக வீராவை கூப்பிடுறதுக்காக போகிறாங்க. இப்போ வீரா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா வராங்க. அப்போ பார்க்கும்போது பிருந்தாவும் கார்த்தியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ரெண்டு பேரும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்குதுல்ல, அப்புறமா எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு வீரா பிருந்தாவையும் கார்த்தியும் போட்டு திட்டவும், அப்போ கார்த்தி என்ன நீ இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது, இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அப்படி இருக்கும்போது இவ பேச்சுக்கெல்லாம் நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இல்லை கார்த்தி அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, என்ன இருந்தாலும் சரிதான், இதுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் கார்த்தியும் நீ இப்படி சேர்ந்து இருக்கிறது சரி கிடையாது, அதனால பிருந்தா நான் சொல்கிற மாதிரிக்கே நீ இருக்கலன்னா அப்புறமா நான் உன்னை அம்மா வீட்டில் விட்டுருவோம் அப்படிங்கும்போது, பிருந்தா இல்லைக்கா நீ சொன்ன மாதிரிக்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. ஃபோனை வேற காணலை, இப்போ நான் எங்கே தேடியும் கிடைக்கவும் இல்லை, என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல, ஒருவேளை அந்த கார்த்தி மச்சான் தான் எடுத்து வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் சந்தேகப்படுறாங்க. அப்போ கார்த்தி இருக்கிற அந்த ரூமில் அதையும் தேடிட்டு இருக்கிறாங்க, எங்கேயுமே கிடைக்கல, எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மாறன் அவங்க விஜய் கிட்ட வராங்க. வந்ததுமே இந்த ஃபோனை தானே நீ தேடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்ததுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஃபோன் எப்படி உங்கள் கையில் கிடச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அதிர்ச்சி அடையவும் உடனே மாறன் சொல்கிறாங்க, என்ன விஜய் நேற்றுக்கு ஃபுல்லாக அந்த ஃபோனை தானே தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த ஃபோன் இப்போ என் கையில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் கேட்கவும், உடனே விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாரம்பச்சான், அந்த ஃபோனை என் கையில் ஒழுங்காக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன கொடுத்துருக்கவா, உனக்கு கொடுக்கறதுக்காகவா அந்த ஃபோனை நான் கஷ்டப்பட்டு உன் பேக்லேருந்து நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன், இந்த ஃபோனை வச்சு தான் உன்னை கையங்கலமாக நான் எல்லாரும் முன்னாடியும் நான் சிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே விஜய் ஆவேசம் அடைகிறாங்க. இங்கே பாருங்க மாரம்பச்சான், ஒழுங்கு மரியாதை இந்த ஃபோனை கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் விபரீதத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னது என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற, என்ன விபரீதத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும், என்ன பண்ணிட போற, அப்போ ஆக மொத்தத்தை என் குடும்பத்தை இல்லாமல் ஆக்குறதுக்காகவே நீ எல்லாம் பிளான் பண்ணி நீ செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்போ உனக்கு பின்னாடி யார் இருக்கிறா, இந்த ஃபோனில் யார் பேசுறதுக்காக நீ இந்த ஃபோனை வச்சிருக்கிற, உனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு உண்மையை சொல்ல போறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அவங்க விஜயை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாறன் மச்சான் ஃபோனை கொடுத்துருங்க, இல்லைன்னா இப்போ நான் கத்தி கூப்பாடு போடுவோம் அப்படிங்கவும், அப்படியா நல்லாவே கத்து எல்லாரும் வரட்டும், நீ என்ன கத்துறது, நானே இப்போ எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும், திடீர்னு பார்த்தோம்னா அப்படி மாறன் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதும் பார்க்குறாங்க எல்லாமே அவங்க தூக்கத்தில் கனவுல கண்டிருப்பாங்க போலுக்கு. இதை பார்த்ததுமே விஜய் ஓடி வராங்க. என்னடா என்னாச்சு, எதுக்காக இப்படி கத்துன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ஏதோ ஒரு கனவு கண்டிருக்கிற, அதனால தான் இப்படி இந்த மாதிரி கத்திக்கிட்டு எந்திரிச்ச, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லி நீ என்ன கனவு கண்டு அப்படின்னு சொல்லவும், அப்போ மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, உங்ககிட்ட ஒரு உண்மையை நான் மறைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன உண்மையை நீ மறைச்சிருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே வா அப்படின்னு சொல்லி
சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது அவங்க பார்த்தோம்னா கதவெல்லாம் மூடுறாங்க. என்னது இவன் கதவெல்லாம் மூடுறத பார்த்தாக்கி ஏதோ பெருசாக இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து நினைக்கவும் உடனே வந்து மாறன் பார்த்தோம்னா அந்த ஃபோனை எடுத்து காட்டுறாங்க. இதே அது புதுசாக இருக்குது இந்த ஃபோனு யாருக்குள்ளது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா கேட்கவும் உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க, விஜயோட ரூமில் இருந்து விஜயோட பேக்கில் தான் இந்த ஃபோனை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லை விஜய் இந்த ஃபோன்லேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருப்பா போலுக்கு, அதே மாதிரிக்கு யாரோ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் நான் ஃபோனை அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி விஜய் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிக்கு இல்லை போலுக்கு அப்படின்னு சொல்லவும் மாறனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க, என்ன விஜய் எனக்கு உடம்பு சரியில்லா இருக்கும்போது நீ தான் கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் வள்ளி சித்தி, அங்கே யாருமே உங்களுக்காக வந்து என்னன்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் நான் வீரா கிட்ட சொன்னேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறீங்கன்னு சொன்னேன். அப்போ கூட அவங்க வந்து என்னன்னு சொல்லி கூட கேட்கல. அக்கா தங்கச்சி 3 பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்களே தவிர அப்போ சித்திக்கு ஏதாவது வச்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது கூட வீராக்கா எதுவுமே செய்யலை அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வள்ளி வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கஞ்சி நீ தான் வச்சுட்டு வந்தியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சித்தி உங்களுக்காக நான் தான் கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வள்ளி பலார்னு ஒன்று விடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பொய் சொல்லுவ அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சித்தி என்ன அடிச்சிட்டீங்க அப்படி சொல்லவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, மாறன் வந்து என்கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டான், வீரா தானே எனக்காக கஞ்சி வச்சு கொண்டுட்டு வந்திருக்கிறா, அதை மாறன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசுறதுக்காக போகும்போது தான் அந்த கேப்பில் நீ இந்த கஞ்சை நீ எனக்காக வச்சு எடுத்துகிட்டு வந்துன்னு சொல்லிக்கிட்டு இப்படி நடிச்சுக்கிட்டு போயிட்டேல அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த மாறன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எதுக்காக இப்படி போய் சொன்ன, அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நீ தான் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி நீ போய் சொல்லியிருக்கிறேன்னா அப்போ பெரிய விஷயத்தையும் நீ தான் போய் சொல்லிட்டியா, கார்த்தி மேலே இப்போ எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து விஜய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. சித்தி என்ன சித்தி இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி நீங்கள் அந்த விஷயத்தையும் இதையும் சேர்த்து வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அது வேற இது வேற. உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்காக நான் தான் கஞ்சி வச்சு கொண்டுட்டு வரதுக்காக போனேன், அப்போ வந்து வீராக்கா வச்சுட்டாங்க போலுக்கு. சரி வீராக்கா வந்து என்ன இருந்தாலும் சரிதான், உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கணும்ல, அவங்க கொடுக்கல, நான் தானே உங்கள்கிட்ட வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரு விஜய் நீ என்ன இருந்தாலும் சரிதான், நீ போய் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, வீரா இப்படிதான் இருக்கவே மாட்டான், இந்த வீட்டில் எது நடந்தாலும் சரிதான் யாருமே பொய் சொல்ல மாட்டோம், ஆனால் நீ இந்த மாதிரிலாம் பொய் சொல்லியிருக்கிற, இதுக்கு மேலே இப்படிலாம் நீ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்புறமா நானும் வீரா கூட சேர்ந்துருவோம் பார்த்துக்கோ, இப்போ உனக்கு நீ இருக்கிற ஒரே சப்போர்ட்டு நானும் அண்ணனும் தான், நாங்கள் 2 பேரும் வந்து அவங்களுக்காக மாறிட்டோம்னா அப்புறமா உன்னை ஈஸியாக இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க, என்ன இருந்தால் சரிதான், நீ ஒரு பொண்ணு உனக்கு ஒரு நியாயம் கிடைக்குன்னு சொல்லி தான் நான் உன் பக்கம் நான் இருக்கிறேன், ஆனால் நீ இப்படிலாம் பொய் சொல்லிக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வீரா மேலே தேவையில்லாமல் நீ இப்படி அநியாயமாக பழி சுமத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறமா என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து நல்லாவே வெளுத்து வாங்கிட்டு போறாங்க விஜயை. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து வள்ளி போனதுமே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளே ஏற்கனவே போனை கடல்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம், இந்த வள்ளி என்னன்னா நம்மளை போட்டு வெளுத்து வாங்கிட்டு போறா, ஆமா இவளுக்கு கஞ்சி வச்சு வர கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு விஜய் எரிச்சலோடு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா மாறன் வந்து வீரா கிட்ட அந்த போனை எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.